சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 21/12/2025 அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கங்கள். இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் பாக்கியம் பெற்ற ஆன்மாக்கள். மாபெரும் சித்தர்களோட ஞான உரைகளை கேட்கிற உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். இன்னைக்கு நாம வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் சித்தனருள் வலைப்பதிவுல தந்த ஒரு ஆழமான கருத்தை தான் ஆராய போறோம். இதோட மைய கருத்தே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது, உங்க இருதயத்திலேயே இறைவனோட ஒரு துகள் இருக்கு. அதை உணர்றதால என்ன நன்மை, அதை எப்படி உயிர்ப்பிக்கிறதுங்கிறத பத்தி தான் இந்த ஆய்வு. இதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணர முடியும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம இருதயத்துல இறைவனின் துகள் இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது. அப்போ இதுதான் நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த துகள் செயலற்று போகும்போதுதான் அது இறந்த நிலையை அடையுது. இதுதான் பிறவிச் சுழற்சிக்கு காரணம்னு அந்த மூலம் விளக்குது. நம்மளுடைய இந்த பௌதிக உடல் ஒரு தற்காலிக கூடுதான். உண்மையான உயிர் அந்த துகள் தான். அப்படியான்னா செயலற்று போன அந்த துகளை திரும்ப உயிர்ப்பிக்க முடியுமா? அதுக்கு என்ன வழி? மூலம் ஏதாவது நடைமுறை வழிகளை காட்டுதா? நிச்சயமா, ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பக்தி பாடல்களும் ஞான நூல்களும், இறைவனை போற்றும் பாடல்களும் ஞானிகளோட நூல்களும் அந்த உறங்கி கிடக்கிற துகளை தட்டி எழுப்புமாம். ஓ சரி, அடுத்து? ரெண்டாவது, ருத்ராட்சம் அணிவது. கழுத்துல ருத்ராட்சம் போடுறத அந்த துகளை உயிர்ப்பிக்கிற ஒரு மருந்துனே வர்ணிக்குது. மருந்து? இது ஒரு வலிமையான வார்த்தை. ஆமா. மூணாவது வழிதான் இன்னும் ஆழமானது, மூச்சு பயிற்சி. விநாயகர் அகவல் வரிகளை மேற்கோள் காட்டி மூச்சு பயிற்சி மூலமா இந்த துகளை வென்று உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்லுது. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஒருவேளை இந்த துகள் உயிர்ப்பிக்கப்பட்டா என்ன நடக்கும்? அளவற்ற ஞானமும் பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு முழுமையான புரிதலும் கிடைக்கும். இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கு. வணக்கத்திற்குரிய அருணகிரிநாதர் தன் துகள் செத்துப்போனதை உணர்ந்து முருகப்பெருமான் மேல பாடல்களை பாடி அதை மீண்டும் உயிர்ப்பிச்சாராம். அப்படியா? சாய்பாபா போன்ற ஞானிகளை பற்றியும் அதுல குறிப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. சாய்பாபா சந்நிதியில இந்த வாக்குகளை படிக்கும்போது சிலையிலிருந்து பூக்கள் விழுந்ததாம். உடல் இல்லாவிட்டாலும் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆன்மா, அதாவது அந்த துகள், இன்னைக்கும் பிரசன்னமா இருந்து ஆசிர்வதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சான்றுன்னு சொல்லுது. புத்தர், இயேசுநாதர், நபிகள் நாயகம் போன்றோரும் இந்த வழியை பின்பற்றியவர்கள்தான். இப்போ இந்த தத்துவத்தை உலகத்தோட இணைக்கிற ஒரு வியப்பான தகவலும் அதுல இருக்கு. இருக்கு. இந்த மூலம் இலங்கைய உலகின் மூலாதாரம் அல்லது இருதயம்னு குறிப்பிடுது. அது உலகை இயக்குற ஒரு முதன்மை குமிழ், அதாவது மெயின் ஸ்விட்ச் மாதிரி. உலகத்தோட மெயின் ஸ்விட்சா? ஆமா. அங்க ஏற்படக்கூடிய ஆன்மீக தாக்கம் உலக அமைதிக்கே வழிவகுக்கும்னு சொல்லுது. அது மட்டுமில்ல, செல்வத்தின் அதிபதியான குபேரனின் இருப்பிடமும் அதுதான் ஒரு கூடுதல் தகவலும் இருக்கு. ஆக இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய செய்திகள் சில இருக்கு. 1, உங்க இதயத்துல இறைவனோட துகள் இருக்கு. 2, பக்தி ருத்ராட்சம், மூச்சு பயிற்சி மூலமா அதை உயிர்ப்பிக்கலாம். 3, அப்படி உயிர்ப்பிச்சா ஞானிகளோட நிலைய அடையலாம். கடைசியா அந்த மூலம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்த மாதிரி ஒரு தெய்வீக செய்திய மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அது ஒரு முதல் தர உயர் புண்ணியம்னு சொல்லுது. ஆமா, அதனாலதான் இந்த ஞானத்தை நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லா சமூக ஊடகங்களையும் தாராளமா பகிரலாம். இதுக்கு பதிப்புரிமையே கிடையாது. இது எல்லாருக்கும் சொந்தமான ஒரு உலக பொதுச் செய்தி. ஆமாம், வழிகாட்டுறதுங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். சித்தர்களின் இந்த மேலான செய்தியை பொறுமையுடன் செவிமடுத்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.